ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பிரேம் பிரீத்தி லைஃப் ஸ்டைலேருந்து பிரீத்தி பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டர்லாவில் வந்து எப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஸோ எவ்வளோ டிக்கெட்ஸ், என்னென்ன ட்ரெஸ்ஸஸ், என்னென்ன ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்க கூட வந்து ஷேர் பண்ணிட்டு போகிறேன். அதுவும் முக்கியமாக மணியெல்லாம் எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல முடியும். எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், நான் தான் பிரீத்தி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ வண்டர்லா போகலான்னு பிளான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 month இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டர்லாவே சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உள்ளே போனோன்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. எல்லாமே முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்த ரைடு தான் வந்து இந்த போட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம திருவிழாலே வந்து சுற்றிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இருந்தது. இது அவ்வளோ த்ரில்லிங்லாம் கிடையாது. பட் நான் பயந்தது என்னவோ அதிகமாக தான் பயந்துருப்பேன். வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ரைடுக்கே நான் திணறி விட்டேன். நல்லா பாருங்கள், என் கண்ணெல்லாம் மூடி அப்படி ஒரு பயம். வந்து என் கூட வந்து எங்கள் அண்ணன்லாம் இதில் சின்ன ரைடுக்கு இப்படி பயப்படி அடுத்து துணி துவைக்கிற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. பட் அங்கே போனது தான் வந்து இந்த துணி துவைக்கிற மிஷின். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே சுற்றி பிழிஞ்சு எடுக்கணும். அப்படியே மெதுவாக சுற்றுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கப்புக்கு போயிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மாவை போட்டு கிரைண்டரில் ஆட்டினா எப்படி இருக்கும், பக்கமும் போட்டு இந்த பக்கம் ஒரு தோப்பு அந்த பக்கம் ஒரு தோப்புன்னு துவைச்சி எடுத்துறாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வந்து தலை சுற்றிடுச்சுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் கேம்ஸ் நிறைய இருந்தது. பசங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ டிக்கெட் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் வந்து அடல்ட் டிக்கெட் எடுக்கிற மாதிரி வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சைல்டு டிக்கெட் வந்து ஃப்ரீ தான். ஸோ கேம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 10 கிட்ட வந்து அவங்களுக்கே நிறைய கேம்ஸ் இருந்தது. ரொம்ப நேரம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சரி, ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கூட வந்துடுறேன் மேட்ருக்கு. நாங்கள் மொத்தம் போனது வந்து பார்த்திங்கன்னா 12 பேருக்கு மொத்தமே ஆனது வந்து பார்த்திங்கன்னா 11,000 அவ்வளோதான் வந்து ஆயிருக்கும். ஸோ எவ்வளோ டிக்கெட்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த படிப்படியாக முன்னேறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரே நல்ல டாப்புக்கு போகணும். A few moments later. அம்மா வாமா எங்க பாட்டி யானா எங்க பாட்டி சாடிடா انا விட்டுனா எவ்வளவு காசு வேணா நான் தந்துறேன். எவ்வளவு தர? நாங்கள் போன மந்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் இருந்தது. எப்படின்னா வந்து பர்த்டே டிக்கெட் எடுத்துருந்தால் வந்து பார்த்திங்கன்னா 1+1 ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ பர்த்டே அந்த மந்தில் இருக்கிறவங்க கூட வந்து போனீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தனால எங்கள் கூட வந்து அந்த மந்தில் 2 பேருக்கு பர்த்டே. ஸோ அதனால் 2 பேருக்கு டிக்கெட் எடுத்தால் 2 பேருக்கு ஃப்ரீயாக வந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே மந்த்லேயே வந்து இன்னொரு ஆஃபர் இருந்தது. 4 பேருக்கு டிக்கெட் எடுத்தால் 2 பேருக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஆஃபர்லாம் இருந்தது. ஸோ அப்படிலாம் நாங்கள் டிக்கெட் எடுத்து தான் வந்து உள்ளே போயிருந்தோம். சைல்டுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈஸியாக உள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து சாரி, சுடிதார் இதெல்லாம் வந்து அலோடு வந்து கிடையாது மேக்ஸிமம். ஏன்னா வந்து ஸோ போகிற ரைடு எல்லாமே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்றதுனால அதெல்லாம் அலோடு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. முக்கியமாக தண்ணி இடத்துக்கு நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னா வந்து முக்கியமாக காட்டன் ட்ரெஸ் நோ அலோடு. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரயான் ட்ரெஸ் மட்டும்தான் வந்து அலோடு பண்ணுவாங்க. ஒரு மாதிரி வந்து தண்ணியே இருக்காது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் மட்டும் தான் உங்களுக்கு அலோட் பண்ணுவாங்க. மற்ற மாதிரி வந்து காட்டன் கலந்த ஒரு ட்ரெஸ் கூட நம்மளுக்கு அலோடு கிடையாது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் வந்து காட்டன் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை உள்ளே அலோட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 700 rupees வரும். டாப் அண்ட் பேண்ட் 2 சேர்த்தது. சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் வந்து 300 350 அதுக்குள்ளே தான் வரும். ஏன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸு ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு. நீங்கள் ஃபுட்டை வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ பெஸ்ட்டுன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபுட்டு வந்து நார்மலாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்குறீங்கன்னு நினச்சிங்கன்னு வைங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து 400 வரும். அது எவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் கொடுப்பாங்க. பசங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்டில் நீங்கள் கேட்கலாம். நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தாஞ்சூரா ஸ்பின்மில்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. ரொம்ப
அட்வென்டேஜராக இருந்தது அந்த கேம்ஸ்லாம். பார்க்கும்போது தான் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தோணும். மற்றபடி வந்து தலையே சுற்றிடுச்சு. நான் நிறைய கேம்ஸை விட்டுட்டோமோ அப்படின்லாம் தோணுச்சு. கடைசியாக சுற்றின கேம் இந்த மேகத்தில் போகிற மாதிரியே இருக்குது. பெரிய கேம்லாம் சுற்றிட்டு சின்ன கேமுக்கு வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதோட இது ரொம்ப பரவாயில்லடப்பா அப்படின்னு தோன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடைசி போன எல்லா ரைடுமே இருந்தது. நிறைய ரைடு மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து போனால் நல்லா த்ரில்லிங்காக போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். பசங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட்டு வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி, கொஞ்சம் ரைட். சரி ஆண்டி, நான் திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி, தெரியலையே எந்த ஆங்கில போனாலும் ஆண்டிய கரெக்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. ஆண்டி பாண்டி. ஐயோ ஆண்டி 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 பா ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டிய கரெக்ட் பண்ண வந்தா ஆண்டராவை கரெக்ட் பண்ண விட்டா. கடைசியாக போன ரைடு வந்து சொல்லவே தேவை, ரொம்ப த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நான் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து ரொம்ப சேஃபாக பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வந்தீங்கன்னா டைம் வந்து சேவ் பண்ணி ஜாலியாக விளையாடுங்க. தண்ணி கிட்ட இருக்கிறதோட நிறைய ரைட்ஸ் கிட்ட வந்து போனீங்கன்னா இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் என்ன இருந்தாலும் கமெண்ட்டை வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.